ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம செடி எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதில் ஸ்பெஷலாக இன்றைக்கி சொரக்காவை பற்றி பார்க்க போகிறோம். சொரக்காய் செடி பாருங்கள், எல்லோ கலர் ரோஸ் பூத்து மழை 2 நாளாக பெஞ்சிட்ருக்குது. அந்த மழையில் ஃபஸ்ட்டு நாள் நான் லைட்டாக பூத்து வந்தது, 2வது நாள் நல்லா பூக்கும் அப்படின்னு விட்டுருந்தேன். பார்த்திங்கன்னா பூத்துருக்கிறது அப்படியே வெளுத்த மாதிரி ஆயிடுச்சு, கலரே மாறி போச்சு. இது பார்த்திங்க பன்னீர் ரோஸு 2 துளிர் தான் அடியிலேருந்து வருதுன்னு பார்த்தா 3 துளிர் வருதுங்க. அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்குது, தவிர அது இன்னும் மொட்டு வைக்கலை. நான் செடிகளுக்கு இப்போ தாங்க உரம் கொடுத்த உரத்தை எல்லாம் மழை தண்ணி கொண்டாந்து அடித்து வெளியே எடுத்துகிட்டு போகுது. தக்காளி பாருங்கள், இந்த தக்காளி செடி தான் சூப்பராக நம்மளுக்கு கொத்தா நிறையா மொட்டை வச்சு பூத்துருக்குது. இந்த தக்காளி செடி சூப்பராகவும் நிற்கிது. அப்புறம் திப்பிலி செடி சொல்லவே வேணாம், எப்போவுமே ஹைலைட் சூப்பர் தான். அது பாட்டுக்க வந்துட்டு செடி காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு தான் அதை எடுத்து எப்படி பத்திரப்படுத்தணும்னு தெரியல. எல்லோ கலர் சாமந்தி அழகாக பூத்துருக்குறாங்க பாருங்கள், சூப்பராக அந்த மலையில் அழகாக பூத்துட்டாங்க. எல்லோ கலர் தான் இந்த தடவை எங்களுக்கு முதல்ல பூத்துருக்கு. முதல்லாம் ஒயிட்டு தான் பூக்கும், எல்லோ கலர் பூக்காது. இப்போ இதில் அவரைக்காய் நான் விதைக்கி விட்டுருந்தேன் இல்லையா, அந்த விதையை இன்றைக்கி நான் பறிச்சிட போகிறேன். பாருங்கள், நல்லாவே காஞ்சிடுச்சு. இந்த அவரை விதையை எடுத்து நம்ம அப்படியே வச்சுருந்து அடுத்தது மறுபடியும் நம்ம போடலாம். அப்படி தாங்க நான் விதை விட்டு எடுத்து தான் போட்டுக்கிட்டுருக்குறேன். ஆனால் இந்த தடவை எனக்கு காயை நான் அந்தளவுக்கு பறிக்கவே இல்லை. இன்னும் இதுவும் பறிக்கணும்னு அப்படியே முத்திட்டதுனால சரி விதைக்க விட்டுடலான்னு விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடி மேலே விட்டது அப்படியே நிற்குது, ஆனால் கப்புக்களை அடித்து வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காய், நான் சொன்னேன் இல்லையா, சொரக்காய் பிஞ்சு வந்திருக்குதுங்க. எதிர்பார்க்கவே இல்லை. இது செடி எப்போ இருந்து ஒரு காய்னா காய்க்காதான்னு வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பக்கம் வளரும், அப்புறம் காஞ்சிடும், வளரும் காஞ்சிடும், அப்புறம் அடுத்தது வளரும், இப்படியே வளர்ந்து வந்துகிட்டு இருந்தது தவிர காய் வரல. ஒரு தடவை பிஞ்சு வந்துச்சு, அதுவும் கொட்டிடுச்சு. இப்போவும் சின்னதாக விட்டுருக்குறாங்க பிஞ்சு. உரம் கொடுத்து மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் நம்மளுக்கு பிஞ்சும் லைட்டாக வந்திருக்கு. சரி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பயிர் செடி இங்கே அந்த இதெல்லாம் ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் காஞ்ச மாதிரி இருந்தது இல்லையா, இப்போ மழை பெஞ்சோன்னே பார்த்திங்கன்னா மொத்தமும் கொட்டிட்டு குச்சி மாதிரி தான் நிற்கிது. ஆனால் அதில் காய்ங்கெல்லாம் எல்லாமே பறிச்சாச்சு. இப்போவும் 1 2 இருக்கிறதையும் பழுத்துடுச்சு. சரி அதையும் பறிச்சிக்கிட்டேன் ஒரு 2. அப்புறம் நம்ம ஒயிட் கலர் ரோஸ் 3 மொட்டு வச்சுருக்குதுங்க. நம்ம வாங்கின ரோஸ் செடி 3 செடியில் அதாவது 4 செடியில் ஒரு செடி ஃப்ரீயாக வந்தது. மற்ற 3ல் பன்னீர் ரோஸ் தாங்க இன்னும் மொட்டு வைக்கலை. மற்றதெல்லாம் நம்மளுக்கு மொட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பூத்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பாருங்கள், மறுபடியும் இன்னொரு உருளைக்கிழங்கையும் எடுத்து கடிச்சு போட்டிருக்குதுங்க. எலி விடவே மாட்டேன்து வர்றதுக்கு. சரி நான் ஆசையோடு எடுத்து வச்சேன், முளை விட்டுருச்சு வரும்ன்ட்டு. ஆனால் அது வர விடலை. சரி வருதா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அவரை செடி இதுலேயும் இருக்குது. நம்ம உரம் அதாவது சாம்பல் போட்டு விட்ட பிறகு எப்படி இருக்குது பாருங்கள், அந்த பூச்செல்லாம் ஓரளவு கொஞ்சம் போயிடுச்சு. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.